8 மாவட்டங்களில் தாவேக்கா ஒரு சீட் கூட பெறல. தமிழ்நாட்டுடைய 38 வருவாய் மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் ஒரு சீட் கூட பெறல. அது மாதிரி எல்லா கட்சியுமே ஒவ்வொரு மாவட்டங்கள் அது மாதிரி நிறைய மாவட்டங்கள் இருந்துச்சு. ஏன் அப்போ அந்த ஏன்னா ஒரு அலை இருக்கு, விஜய்க்கு ஒரு ஃபேவரா ஒரு மாறும்போது நீங்க வந்து அதாவது 234 தொகுதியிலையும் விஜய் ஜெயிப்பார்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ வந்து பெரும்பான்மை ஏதோ அப்படிதான் பார்க்கணும். நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையா ஆட்சிக்கு வந்தபோது 2014 39% வாக்குகளை பெற்றிருந்தார். அப்போ வந்து திரு சிதம்பரம் சொன்னாரு 61% அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்கல்லன்னு. பாஸ் அப்ப காங்கிரஸுக்கு எதிராக எவ்வளவு போட்டிருக்காங்க சொன்னாரு. அது வந்து தோற்கிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அது நம்ம வந்து அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி பாருங்க, உங்களுக்கு புரியுங்களா? அதனால வந்து நம்ம வந்து என்ன அதிகமானவருடைய நம்பிக்கையை பெற்றுவார்கள். 5,60,00,000 வாக்காளர்கள், அதுல 4,80,00,000 பேர் வாக்கு பதிவு செஞ்சாங்க. அதுல 1,70,00,000 வாக்களை வாங்கியிருக்கிறார். அப்ப உள்ளதிலேயே அதிகமா வாங்கினவர். இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சியோட ஓட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. திரு விஜய்க்கு எந்த கூட்டணி கட்சியோட காம்ப்ளிமெண்ட்டும் கிடையாது. அது விஜய் கட்சியோட தனிப்பட்ட ஓட்டு. இப்ப நீங்க பாஜக ஒரு 3% வாங்கியிருக்குன்னு அதுல ஏடிஎம்கே ஓட்டு இருக்குது. ஏடிஎம்கே ஒரு 21% வாங்கியிருக்குன்னு அதுல பாஜக ஓட்டு இருக்கு, பாமக ஓட்டு இருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற எல்லாருடைய ஓட்டு சேர்ந்துருக்கு. ஸோ ஆஸ் த கேஸ் வித் டிஎம்கே. டிஎம்கேல காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் 2 கமிஷன் வந்து எல்லாருடைய ஓட்டு டிஎம்கே வாங்கின ஓட்டுல இருக்கு, ரைட்? ஆனா தாவேக்காவுடைய ஓட்டுல யாருடைய ஓட்டும் கிடையாது, தாவேக்காவுடைய ஓட்டு மட்டும்தான் இருக்கு.